ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தாங்கும் வலிமை. வாழ்க்கை பாதையில் சில துன்பங்கள் இயற்கையாக நேரிடுகின்றது. சில துன்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாத திட்டங்களின் அடிப்படையில் ஒரு தேவ நோக்கம் சார்ந்து நிகழ்கின்றது. அவைகளை தேவன் அனுமதிக்கின்றார். ஆனால் நிகழ அனுமதிக்கின்ற அவைகளை சந்திக்கவும் அவைகளால் நம்பிக்கை இழந்து போகாதிருக்கவும் தேவையான ஒரு விசேஷ தேவ கிருபை அளிக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் அவனை வருத்தும் தன்மையுள்ள ஒரு முள் இருந்தது. ஏதோ ஒரு விதமான துன்பம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை முள்ளாக குத்தி கொண்டிருந்தது. அது மாற வேண்டும் என்ற வாஞ்சியோடு பவுல் சில முறை தேவனிடம் மன்றாடிய போதும் அந்த முள்ளை அவர் நீக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த முள்ளாகிய துன்பத்தை தாங்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு இதய ஆற்றலை தேவன் அவனுக்கு அளித்தார். எனவே என் கிருபை உனக்கு போதும் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழிய சரித்திரத்தை அவன் எழுதிய நிருபங்கள் வழியாக படிக்கும்போது அங்கே அவன் சந்திக்க நேர்ந்த மிகுந்த உபத்திரவங்களை அதிகமாக காண்கின்றோம். இத்தனை துன்பங்களை ஒரு மனிதனால் எப்படித்தான் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடிந்தது என்ற கேள்வி எவருக்கும் எழும்பவே செய்யும். ஆனால் அது முடிந்தது. அவன் கடந்து வர நேரிட்ட எல்லா துன்ப சூழ்நிலைகளிலும் தேவன் அவனோடு இருந்து அவைகளை தாங்குகின்ற விசேஷ ஆற்றலை கொடுக்கவே செய்தார். கர்த்தரோடு கொண்டிருந்த உறவும் ஐக்கியமும் எதையும் தாங்கத்தக்க விசேஷ தேவ கிருபையை அவனுக்கு கொண்டு வந்தது. யோபுவின் வாழ்க்கையிலும் அதையே காண்கின்றோம். அனைத்தையும் இழந்து போன அவன் சரீரத்திலும் கொடிய உபாதைகளை அனுபவித்தான். அவன் அடைகிற பரிதபிக்கத்தக்க துன்பத்தை கண்ட அவனுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஏனென்றால் அதற்கு மேலும் யோபு வாழ்ந்து கொண்டிருப்பது வீணானது என்றும் முடியாத ஒன்று என்றும் அவள் எண்ணியிருப்பாள். ஆனால் அத்தகைய ஒரு கொடிய துன்பத்தின் வேலையையும் அவனால் கடந்து செல்ல முடிந்தது. அவன் அழுதான், புரண்டான், வேதனையினால் புலம்பினான் என்பதெல்லாம் உண்மை. ஆயினும் அந்த தாங்குனா துக்கத்தின் நாட்களை அவனால் தாங்கி கடந்து செல்ல முடிந்தது. இறுதியில் பட்டமரம் போன்றிருந்த அவனுடைய வாழ்க்கை பூத்து குலுங்குகின்ற ஒரு மலர்வனமாக மாறியது. தேவனை விசுவாசிப்பவர்களுக்கும் தேவனையே உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கும் எதையும் தாங்குகின்ற ஒரு இதயத்தை தருகின்றவர் தேவன் என்பது உண்மையாகிறது. சிந்தனைக்கு, ஆற்றை கண்டு பயப்படுகிறவன் அக்கறை போக மாட்டான். துன்பத்தை கண்டு பயப்படுகிறவன் துக்கத்தை கடக்க மாட்டான். ஆற்றை கண்டு பயப்படுகிறவன் அக்கறை போக மாட்டான். துன்பத்தை கண்டு பயப்படுகிறவன் துக்கத்தை கடக்க மாட்டான்.